வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ இந்த கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப குளிராக இருக்குது. இந்த மார்கழி மாதம், இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்பு இல்லாத குளிர். அது வந்து முதல்லலாம் வந்து தாங்கக்கூடிய குளிராகத்தான் இருந்துச்சு. இப்போல்லாம் இந்த வெளியில் போனாவே இந்த வரப்பனின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, காதுகளுக்குள்ளெல்லாம் காலையில் வந்து மிகப்பெரிய ஒரு பனி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமன் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொண்டையில் ப்ராப்ளம். பேசுகிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. தொண்டையில் வந்து ஒரு அரிப்பு மாதிரி இருக்கும். எப்போவுமே பேசும்பொழுது அந்த மூச்சு இறைக்கிற மாதிரி இருக்கும், இருமல் வரும், அதாவது பேசவே முடியாது. இறைப்பு சில டைமில் அந்த ஆஸ்துமா மாதிரி அந்த வீசிங் ப்ராப்ளமும் சிலருக்கு இருக்கும். சளி ரொம்ப கட்டிக்கும், இருமிகிட்டே இருப்பாங்க, பேச முடியாது. பேசும்பொழுது என்ன ஆகுன்னா, அந்த மூச்சு வெளியில் வரும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி மூச்சை இழுத்து பிடிச்சி மூச்சை விடுற மாதிரி இருக்கும். ஸோ இது போன்ற அறிகுறிகள்லாம் வந்து நிறைய இருக்கும். இந்த தொண்டைக்குண்டான ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த தொண்டையில் பிரச்சனை அப்படிங்கும்போதே இதனுடைய அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்டீரியாவினுடைய ஒரு தொற்று காரணமாக இருக்கலாம். நம்ம வெளியில் குடிக்கிறதாகட்டும், சாப்பிட்றதாகட்டும், ஏதாவது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் இல்லை ஹோட்டலில் ஏதாவது தண்ணீர் சாப்பிட்ருப்போம், இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்போம். உடனே பல வகையில் வந்து நம்மளுக்கு அந்த பாக்டீரியாஸ் உள்ளே போகும் பொழுது இந்த தொண்டையில் வந்து இஷ்யூ ஏற்படும். ஸோ இது வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னா, வலி ஏற்படும், இருமல் அதிகமாக இருக்கும், பேச முடியாது, இறைப்பு வாங்குற மாதிரி இருக்கும், காய்ச்சல் விழுவும், சிலருக்கு உடம்புலாம் சூடாக இருக்கும். உடம்புல இந்த குளிரின் காரணமாக உடல் இருக்கக்கூடிய வெப்பம் எல்லாமே வெளியில் போகும் பொழுது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு அந்த சூடு அதிகமாகி வீட்டிலே படுத்துக்கலாம், கையெல்லாம் நடுங்கிற மாதிரி சிலருக்குலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து காமனான ஒரு அறிகுறிகளாகும். இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் எளிமையான வீட்டு மருத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிளகு அண்ட் மஞ்சள் அண்ட் பனங்கற்கண்டு, இந்த மூணே தானுங்க. மிளகு, மஞ்சள், பனங்கற்கண்டு, ஒரு 6-7 மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு 5 கிராம் பனங்கற்கண்டு எடுத்துங்க. பனங்கற்கண்டு, மிளகு ரெண்டுமே வந்து இந்த சளிக்காகவும் இந்த இரைப்பை, இந்த மூச்சு சுவாசத்தை வந்து செம்மைப்படுத்துவதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. அது கூட வந்து மஞ்சள் ஆன்டி பாக்டீரியாவை வந்து வேலை செய்யும். அதாவது நம்மளுடைய தொற்றுக்கள் பாக்டீரியாவாக இருக்கட்டும், நம்ம உடம்புல வந்து இந்த ஆன்டி பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு டேப்லெட் என்ன செய்யுதோ அதை விட அதிகமான வேலையை வந்து இந்த மஞ்சள் செய்யும். பாக்டீரியா வந்து அழிக்கக்கூடியதாகும். மஞ்சள் சேர்த்துங்க. இது வந்து ஒரு 100 ml தண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல மிளகை நல்லா அரைத்து போட்டு, ஒரு 6-7 மிளகு எடுத்து நல்லா அரைத்து அந்த மிளகு போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் போட்டுங்க. பனங்கற்கண்டு வந்து ஒரு 5 கிராம் போட்டுங்க. போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு இதை வடிகட்டிடுங்க. வடிகட்டி இந்த கிளாஸ் வந்து அந்த பானத்தை வந்து ஒரு இயற்கையான அருமையான வந்து ஒரு கஷாயம், ஒரு பானத்தை வந்து பக்கத்தில் வச்சுங்க. கொஞ்சம் விதுவிதுப்பாக இருக்கிற டைமில் தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். ரொம்ப ஆற விட வேண்டாம். நல்லா சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் ஆறினோடனே அந்த கொதித்த பானத்தை எடுத்து அப்படியே இதமாக நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. 3 நாள் குடிங்க. இந்த தொண்டை பிரச்சனை வந்து உங்களை விட்டு ஓடிடும். ஸோ இதே மாதிரி செஞ்சு நீங்கள் 2 வேளையும் குடிக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து 2 வேளை, காலை மாலை 2 வேளை வந்து இந்த பானத்தை வந்து இந்த கஷாயத்தை குடிக்கலாம். அல்லது நீங்கள் வந்து ஒரு எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதோ அந்த மாதிரி டைம்லலாம் இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரலாம். ஒரு சிறப்பான ரெமெடி ஆகும் நண்பர்களே. ஏன்னா இப்போ பார்த்தோம்னா எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. நம்ம ஒரு 5 பேரை மீட் பண்ணோம்னா ஒரு 3 பேர் 4 பேர் இந்த பிரச்சனையை பற்றி சொல்கிறாங்க. இந்த தொண்டையில் வலி இருக்குது சார், தொண்டை என்னால் விழுங்க முடியல, உணவுகளை சரியான விதத்தில் வந்து விழுங்க முடிய மாட்டேங்குது, பேச முடியல, இறைப்பு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு வந்து இந்த சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடியை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து சுலபமாக 3 நாளில் உங்களால் வெளியில் வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் தேவைப்படும். அதனால் கண்டிப்பாக வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே.